அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் செல்வ உணவகம். அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றதில் இருந்தே சூழலியலுக்கு எதிரான நடவடிக்கைகளை முன்னெடுக்கிறார் என்று சூழலியலாளர்கள் கருத்து தெரிவித்து வரும் நிலையில் காலநிலை மாற்றத்துக்கு எதிரான முக்கியமான முன்னெடுப்பு சர்வதேச அளவில் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. ட்ரம்ப் அதிபராக பதவியேற்ற போதே சுற்றுச்சூழல் ஆர்வலர்களால் வளர்ச்சி பாதிக்கப்படுகிறது என பேசியிருந்தார். இந்த நிலையில் அமெரிக்காவில் பிளாஸ்டிக் பயன்பாட்டை மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்றும் இப்போது பயன்பாட்டில் உள்ள பேப்பர் ஸ்ட்ராவை நீக்கிவிட்டு அதற்கு பதிலாக மீண்டும் பிளாஸ்டிக் ஸ்ட்ரா பயன்பாட்டை கொண்டு வர முடிவு செய்திருப்பதாக கூறியிருக்கிறார் ட்ரம்ப். ஆட்சிக்கு வந்ததுமே காலநிலை மாற்ற பாதிப்பில் இருந்து உலகை காக்க உருவாக்கப்பட்ட பாரிஸ் காலநிலை உடன்படிக்கையில் இருந்து அமெரிக்கா வெளியேறியது. அதேபோல அமெரிக்கா கச்சா எண்ணெய் வர்த்தகத்தில் உச்சத்தை தொட வேண்டும் என்றும் அமெரிக்காவின் தாரக மந்திரமாக ட்ரில் பேபி ட்ரில் இருக்கும் என்றும் தெரிவித்திருக்கிறார். அந்த வகையில்தான் மீண்டும் பிளாஸ்டிக் ஸ்ட்ரா பயன்பாட்டை கொண்டு வர முடிவு செய்திருக்கிறார் என்று கூறப்படுகிறது. இதனால் பிளாஸ்டிக் பயன்பாட்டிற்கான கட்டுப்பாடுகள் வரும் நாட்களில் குறைக்கப்படும் என்று கூறப்படுகிறது. பாரிஸ் ஒப்பந்தத்தில் தங்களை இணைத்துக் கொண்ட நாடுகள் கார்பன் பயன்பாட்டை குறைக்கும் விதமாக எலக்ட்ரிக் வாகனங்களை பயன்படுத்த முடிவு செய்துள்ளன. ஆனால் ட்ரம்ப் அமெரிக்கர்களை மீண்டும் டீசல் பெட்ரோல் வாகனங்களுக்கு திரும்புங்கள் என தளர்வுகளை அறிவித்திருப்பதும் அதிக கார்பன் உமிழும் நாடாக உள்ள அமெரிக்காவை சூழலியலாளர்கள் விமர்சிக்க வழிவகுத்திருக்கிறது. ஏற்கனவே கிரெட்டா தன்பர்க் போன்ற சூழலியலாளர்கள் டொனால்ட் ட்ரம்பை கடுமையாக விமர்சித்த நிலையில் சூழலியலுக்கு எதிரான நடவடிக்கைகளை முன்னெடுக்கும் ட்ரம்பை சுற்றுச்சூழலின் வில்லன் என விமர்சிக்க தொடங்கியுள்ளனர். தொழிற்சாலை கார்பன் வெளியீட்டை அதிகம் கொண்டுள்ள அமெரிக்காவால் உலக நாடுகள் பாதிக்கப்படும் என்ற கருத்தை முன்வைக்கும் சூழலியலாளர்கள் அமெரிக்கா பாரிஸ் ஒப்பந்தத்தில் இருந்து வெளியேறியிருப்பதால் சூழலியலுக்கு ஆதரவான நிதி திரட்டலுக்கும் சிக்கல் வரும் என்று கூறப்படுகிறது. சூழலியல் விஷயத்தில் பிடிவாதமாக இருக்கும் ட்ரம்ப் ஆபத்தை உணராமல் செயல்பட்டு வருவதாகவும் அவர் அதற்கான விலையை கொடுக்க வேண்டியிருக்கும் என்றும் எச்சரிக்கின்றனர் சூழலியலாளர்கள்.